ஓரளவுக்கு நம்ம என்னெல்லாம் பெயிண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருந்துட்டேன். ஃபைனலாக இது எவ்வளோ ரூபாய்க்கு நான் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 மோட்டோலாக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட CBR 150 ஃபயர் பிளட் எடிஷன் அந்த தீம் இருக்குல்ல, அதை நான் பெயிண்ட் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அந்த வண்டியை கொண்டு ஃபுல்லாகவே பாலிஷிங் பண்ண போகிறேன். அந்த பெயிண்டிங் முடிச்ச அப்புறம் ஃபைனலாக ஒரு பாலிஷிங் கோட் பண்ணுவாங்க போல். ஸோ அது பண்ணலை. ஸோ அதனால இன்னைக்கு இந்த வெஹிக்கிளை கொண்டு பாலிஷிங்கும் விட போகிறேன். ஸோ இந்த வெஹிக்கிளில் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக் டயரை சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் டிஸ்க் பேடு போயிருக்கு. ஸோ அதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது அப்படின்லாம் டவுட் இருக்கும். ஸோ நம்மளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வைங்க. ஸோ எங்கே நான் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நான் சொல்லலாம். ஸோ டிஸ்க் பேடோட ரேட் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ அதுவும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக கேளுங்க, ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா தேவையில்லாமல் அந்த வீடியோலாம் போட்டு நான் மொக்க போட வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. இல்லைன்னா வீடியோ இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அதெல்லாம் வரும். சரியா? இந்த வெஹிக்கிளை எடுத்துகிட்டு இன்றைக்கி நான் பாலிஷிங் விட போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட வண்டியை கொண்டு விடுறப்போ டைம் ஆகும்னு சொன்னாங்க. அந்த ஃபேரிங்லாம் கலத்தி மாற்றுறது டைம் ஆகும், அதில் நீங்களே வெளியே ஏதாச்சும் கடையிலேருந்து அப்புறம் என்னெல்லாம் பெயிண்ட் பாலிஷிங் பண்ணணுமோ அதில் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வெஹிக்கிளை என் ஃப்ரெண்டு கடையில் கொண்டு விட்டு எந்த பார்ட்ஸில் எல்லாம் பாலிஷிங் பண்ணணுமோ அந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறேன். கைஸ், நம்ம CBR 150 தான் நிற்குது பார்த்தீங்களா? ஸ்பேர் எல்லாம் கலத்திட்டாவ. ஸோ இதான் நம்ம வண்டி. இந்த மாதிரி ஹெட்லைட்டை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் என் வண்டியிலேயே. ஏன்னா அதில் மாஸ்க் போட்டுறதால ஹெட்லைட்டு தெரியாமல் இருக்கு. சொல்ல ஸ்பேர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதை பார்த்துக்க டப்பால் அடைச்சி போட்டிருக்கேன். எப்பேற்பட்ட ஃபேரிங்க டப்பால் அடைச்சி போட்டிருக்கேன். சரி, என்ன பண்ணுறது? இந்த ஸ்பேரை கொண்டு பெயிண்டிங் ஷாப்பில் கொண்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வண்டியிலையும் கொஞ்சம் வேலை இருக்குது. டிசம்பர் மாதம் ஒரு சின்ன ஒரு லாங் போக வேண்டியது இருக்குது. ஸோ மொத்தமாக ரெடி பண்ணி வரைத்தனமாக இந்த வண்டியை ரெடி பண்ண போகிறோம். கைஸ், நம்ம வெஹிக்கிளோட ஃபேரிங் எல்லாம் கலத்தி நம்ம ஃப்ரெண்டோட கார் டிக்கியில் போட்டுட்டோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக நீ எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெயிண்டிங் ஷாப்புக்கு தான் கைஸ் போக போகிறோம். ஃபைனலி நம்ம CBRோட பெயிண்டிங் கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. அதனால ஒர்க் ஷாப்பு போகிறேன். ஸோ நான் மிரரை கலத்தி போட்டிருந்தேன். அந்த மிரரை ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு போகிறேன். ஸோ அது ஒரு மிரர் உடஞ்சிருக்கு. ஸோ அதான் ஒட்டி பறக்கி வைக்கலான்னு இருக்கேன். பேக்கில் உள்ள இண்டிகேட்டர்ஸும் என்ன நம்ம கையில் இருக்குது. ஸோ அதான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓவரால் அந்த வண்டி கிளியர் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷங்க. ஃபைனலி நம்ம வெஹிக்கிள் தான் நிற்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரம் கழிஞ்சு தான் இதோட ஏர் ஃபில்டர் கிடச்சிங்க. ஏர் ஃபில்டர் கிடைக்காம ஆர்டர் பண்ணி ஏர் ஃபில்டர் வாங்கியிருக்கேன். ஸோ இதான் நம்மளோட ஏர் ஃபில்டர். ஏர் ஃபில்டரோட MRP ரேட் பார்த்தீங்கன்னா 360 ரூபா. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 360 ரூபா இருக்குது. கைஸ், நம்ம பைக்கில் என்னெல்லாம் வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோன் செட் மாற்றணும். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் இருக்குல்ல, அந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் இருக்க ஆயிலை சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா சஸ்பென்ஷன் ரொம்ப ஹார்டாக இருக்குது. அப்புறம் ரேடியேட்டரில் உள்ள ஆயில் அப்படியே சேஞ்ச் பண்ணணுங்க. ஸோ ஏன்னா வண்டி எடுத்து நான் இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணவே இல்லை. சேஞ்ச் பேக்கெட் மாற்றணும். ஃப்ரண்ட்டும் பேக்கு டிஸ்க் பேடும் மாற்றணும். இன்ஜின் ஆயில மாற்றணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக்கை மாற்றணும். இதை விட ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வேலை இருக்குது. அதை சொல்கிறேன், நீங்களே கேளுங்க. நான் மெயினாக இதை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபியூல் கேஜு தப்பாக காமிக்கும். பெட்ரோல் இல்லாட்டால 3 பாயிண்ட் காமிக்கும். யார்ட்டையும் நம்பி வண்டி கொடுக்க முடியல. பெட்ரோல் இல்லைன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. வண்டியை எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் போட திரும்ப கையில் கொண்டு தராங்க. ஸோ அதனால முக்கியமாக அது மட்டும் சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அழுத்தமாக என் ஃப்ரெண்ட்ட சொல்லியிருந்தேன். ஃபைனலி நம்ம இந்த மோட்டரோட 2050 இந்த ஆயில தான் இந்த வெஹிக்கிளுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதில் இந்த ஏர் ஃபில்டர் இதாங்க. ஸோ ரொம்ப மோசமாக இருக்குல்ல. ஸோ அதனால தான் புதுசாக நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த வெஹிக்கிளில் செயின் ஸ்பைட் போயிருந்து அந்த செயின் ஸ்பைட்டை மாற்ற சொல்லியிருந்தேன். அதனால் அவன் ரோலானோட செயின் ஸ்பைட் வாங்கியிருக்கான். ஸோ இந்த ரோலானோட செயின் பாக்கெட்டு எங்கள் ஊரில் கிடைக்குது, அதாவது மார்த்தாண்டத்துலேயே கிடைக்குது. இந்த ரோலானோட செயின் பாக்கெட்டு எவ்வளோ ரன்னு கேட்குறீங்க? எனக்கே ஷாக்கிங்காக இருந்து. இந்த ரோலானோட செயின் பாக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா CBR 150 ஆரோட செயின் பாக்கெட் 1210 ரூபா தான் வாங்கியிருக்காங்க. அதான் பேக்கெட் பார்த்தீங்களா, 2025 மாடல் தான். பல்சர் 150யோட செயின் பாக்கெட்டு 1800 ரூபாய் பக்கத்தில் வரேன்னு சொன்னான். ஸோ பட் CBR 150 ரோலான் கோல்டு கிட்டு. ஸோ இது 1210 ரூபா தான் ஆயிருக்கு. ஸோ பேலன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸ் இதில் இருக்குது. பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிட்டு. ஸோ அந்த ஃபேரிங்கும் இந்த பெயிண்டிங் ஷாப்பில் போய் எடுத்துகிட்டு வரணும். நம்ம CBR 150யோட ஸ்பேர் எடுக்க காரில் கிளம்பிட்டோம். ப்ராப்பராக எல்லா ஃபேரிங்கையும் எடுத்துகிட்டு ஒர்க் ஷாப்பில் உங்களுக்கு கொடுத்துட்டு சீக்கிரம் வண்டியை ரெடி பண்ணி எடுத்துட்டோங்க. வண்டி இல்லாமல் பயங்கர கஷ்டமாக இருக்குது. நம்ம இப்போ யார் காரில் போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதான் என் ஃப்ரெண்டுங்க. ஸோ கைஸ், ஃபைனலி நம்மளோட ஃபயர் பிளடோட ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன இருக்குது. ஓகே, ஃபுல்லாக நீட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ கைஸ், ஃபைனலி நம்ம ஃபேரிங் எடுத்துட்டோம். என் ஃப்ரெண்டோட ஒர்க் ஷாப்பில் ஃபேரிங்கில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இறக்கி வச்சுருவோமா? ஸோ இதாக இருக்குது நம்ம பெயிண்டிங்கோட அந்த ஃபினிஷிங் எல்லாமே முடிஞ்சிட்டு.
ஸோ இதை இப்படி எடுத்துட்டு நம்ம ஃப்ரெண்டோட ஒர்க் ஷாப்பில் கொண்டு கொடுத்து பேலன்ஸ் வண்டியோட ஒர்க் எல்லாம் முடிச்சு ஸ்பேரிங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸ்பேரை கொண்டு இங்கே வச்சுட்டோம். ஸோ வண்டி என்ன நிற்குது. ஸோ இது கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஃபேரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஏன்னா வண்டியில் கொஞ்சம் வேலை இருக்குது. இப்போ தான் ஏர் ஃபில்டர்லாம் கிடச்சிருக்கு, அதே மாதிரி கோன் செட்டு வேலை, அந்த மாதிரி கொஞ்சம் வேலை இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிறிஸ்மஸுக்கு முன்னாடி அட்டகாசமாக இந்த வண்டியை நம்ம வெளியெடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த CBR 150க்கு ஸ்பேர் கிடைக்கல, அது மாதிரி CBR 150 நிறைய மெக்கானிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறதுக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருத்தங்கள்ல இருந்துச்சு. CBR 150 பற்றியும் அவன்கிட்ட கிளியராக கேட்கலாம். CBR 150 CBR 250 இருக்குல்ல, நிறைய பேர் எடுக்க ஆசைப்படுறாங்க. பட் ஆனால் ஒர்க் ஷாப் பார்த்து பயப்படுறாங்க, ஸ்பேரை பார்த்து பயப்படுறாங்க. மெயினாக ஸ்பேர் கிடைக்காது. காமனாக சர்வீஸ்னா ஜெனரல் சர்வீஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக வண்டி பார்க்கணும்னா ஈஸியாக வேலை பார்த்துட்டு போகலாம். இந்த வண்டிக்கு பார்க்கணும்னா ப்ளக் மாற்றணும்னாலே கொஞ்சம் ரிஸ்க்.